வியாபிச்சுட்டு இருக்கிறதுனால தீர்த்தத்தை நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு ஸ்நானம்ங்கிறத வச்சா முதல்ல காலம்பரம் இருந்தோன்னா ஜலஸ்பரிஷம் அப்படின்னா ஜலத்தை தொடருது. அது எதெதுக்கெல்லாம் தொடருதோ அதெல்லாம் ஸ்பரிஷம்னு பேர், ஜலஸ்பரிஷம். அது முதல்ல ஆபோவை சர்வா தேவதாக. அப்புறம் அக்னி சர்வா தேவதாக. இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்கள் அத்தனை பேருக்கும் பசி எடுக்கிறதுன்னா அந்த பசிக்கு உண்டான ஆகாராதிகளெல்லாம் சூரியனுடைய வெப்பத்தினால தாவர ஜந்துக்கள்லாம் தாவரங்களெல்லாம் நமக்கு நிறைய தானியத்தை கொடுக்கறது, பழங்களை கொடுக்கறது, காய்கறிகளை கொடுக்கறது அக்னியினால். சூரிய பகவானில் அக்னி இல்லையா? பானோபாஸ்கர மார்த்தாண்ட கண்டரஸ்மே திவாகரா ஆயுளாரோ கமேஸ்வரியம் ஸ்ரீயம் புத்திராந்த தேகிமே. அப்படி சூரியன் என்ன பண்ணுறான்னா சவித்திரன்னு பேர் அவனுக்கு, சவித்திரன்னு பேர், பாஸ்கரன்னு பேர். அந்த சூரியனுடைய வெப்பம் தான் அக்னி. இப்போ நம்ம பண்ணின வேத மந்திரங்கள் எல்லாமே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த சூரியன் இடத்துல எல்லா மந்திரங்களும் அவன் இடத்துக்கு போகிறது. அவன் தேவமதுன்னு பேர். பூமியில் வசிக்கக்கூடிய வேதம் தெரிஞ்சவாளுக்கெல்லாம் பூசுரான்னு பேர். இந்த மந்திரங்கள் எல்லாம் எப்படி மகரந்தத்தில் புஷ்பங்களில் தேன்லாம் சேகரிக்கிறதோ அது மாதிரி சூரியன் என்ன பண்ணுறாங்க அந்த ஆசேதி ஹிமாச்சல பர்யம் அந்த உலகத்தில் இருக்கிற மந்திரங்களை எல்லாத்தையும் அவன் சப்த ரூபமாக கிரகிச்சுக்கிறான். கிரகிச்சுன்றதுக்கப்புறம் அவனிடத்துல இருந்து இந்த மதுன்னு சொல்லக்கூடியதான தேனானது தேவமதுமாக இருக்குது. தேவன் அவன் சூரிய பகவான் தேவர். அதனால தான் ஜாதகத்தில் தேவகுரு அப்படின்னு சூரியனை சொல்லுறது. தேவகுரு சூரியனை சொல்லுவா, பிரகஸ்பதி சொல்லுவா, புதனை சொல்லுறது, அதே மாதிரி சந்திரனை சொல்லுறது, செவ்வாய் சொல்கிறது, இவெல்லாம் தேவகுருன்னு பேர். சுக்கிரன் சனி ராகு கேது இவாளெல்லாம் சொல்லும்போது அசுரகுருன்னு சொல்லுவா, இவா தேவகுரு. அப்பேற்பட்டதான தேவனிடத்தில் போய் இந்த மந்திர சப்தங்களானது அவனிடத்துல போகிறது. அவனிடத்துல போகிறதுனால நாமெல்லாம் வண்டுகள் மாதிரி அங்கேருந்து அந்த ரசத்தை நாம் பெறணும். ஆகையினால வேதம்தான் நம்மளை காப்பாற்றுறது. வேதம் தான் பிரமாணம். வேதம் தெரியாதவாளையும் வேதம் காப்பாற்றும். இப்போ ஒருத்தர் பாடுறா, அர்த்தமே தெரியல, மந்திரம் சொல்கிறா, அர்த்தமே தெரிய வேண்டாம், பாட்டுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், நீ என்ன சொல்கிற அர்த்தமே தெரிய வேண்டாம், அர்த்தம் தெரியணுங்கிற அவசியம் கண்டிப்பாக வேண்டாம். ஆனால் அர்த்தம் யாருக்கு தெரியணும்? சுவாமிக்கு தெரியணும். அவருக்கு அர்த்தம் தெரியும் இல்லையா? பிராணஹா அப்படின்னா சுவாமிக்கு அர்த்தம் தெரியும், தத்சதுன்னா அவருக்கு அர்த்தம் தெரியும், அக்னிமேலன்னு அவருக்கு அர்த்தம் தெரியும், சரிகம பதினஞ்சு அவருக்கு அர்த்தம் தெரியும். நீ பாட்டுக்கு ராகமோ தாளமோ நீ ஒன்றுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ எப்பவும் முட்டாளாகவே இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் யாரை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறியோ அவனுக்கு மொழி தெரியும், எல்லாமே தெரியும். அவனுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. ஆக நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்வதர்மம்னு பேர். பகவானுக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே பகவத் பிரீத்திகரமாக பண்ணக்கூடியதான காரியங்கள். ஆக பகவானுக்கு எல்லாம் தெரியுது. ஒரு ஆத்துவாசல் ஒருத்தர் பௌத்த பிக்ஷாந்தேகின்னு ஒருத்தர் கேட்குறான்னா கேட்குறவனுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், போடுறவனுக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம். ஆனால் என்ன சொல்லி கொடுத்துருக்கு? இந்த மாதிரி காதில் ஒரு மந்திரத்தை கேட்டால் ஒரு பிடி அக்ஷரையை போடணும்னு தர்மசாஸ்திரம். அவனுக்கு என்ன, இதை சொன்னால் ஒரு பிடி அக்ஷரை விழுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போது எந்த செய்கையோ செய்கை தெரிஞ்சால் போதும், மந்திரம் தெரிய வேண்டாம், செய்கை தெரிஞ்சால் போதும். ஓம் ஊஹோ அப்படின்னா அதுக்கு செய்கை என்ன, மூக்கு பிடிச்சிக்கோ, சுக்லாம்பரம் தான் குட்டிக்கோ, அப்புறம் சுக்லாம்பரத்துக்கு அர்த்தம் தெரியவா, இந்த மந்திரத்துக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகையினால அக்னி சர்வா தேவதாக அப்படின்னா அக்னியில் சகல விதமான தேவதைகளும் வாசம் பண்ணுறான்னு அர்த்தம். ஆபோவை சர்வா தேவதாக. பிராமணத்தில் எல்லா தேவதைகளும் இருக்குது. அப்போது பிராமணா இல்லாதவாகத்தான் தேவதை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவ பண்ணக்கூடிய ஜபம் தபம் பூஜைகள் இதுதான் லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களையும் காப்பாற்றுறது. அதுக்கு பிராமணன் கர்மா பண்ணணும். பிராமண கர்மா பண்ணால் லோகத்தில் எல்லா ஜாதிக்காரனும் எல்லா ஜீவன்களும், ஏன்னா அர்ச்சகர்னு ஒருத்தர் கோவிலில் பூஜை பண்ணால் தரிசனார்த்தமாக வரக்கூடிய பக்தாளுக்கெல்லாம் என்ன வேணுமோ அர்ச்சகர் வாங்கி கொடுத்தலாம். அது மாதிரி பிராமணனுக்கு என்ன அப்படின்னா பிராமணன் அந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும். அப்படி கர்மானுஷ்டானம் பண்ணும்பொழுது
அவன் பண்ணக்கூடிய கர்மா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வர்ணத்தாரையும் காப்பாற்றுறது. வர்ணத்தார்னா ஜாதிகள், எல்லா வர்ணமும். அதில் செட்டியாராகட்டும், முதலியாரியாகட்டும், வைஷ்ணவனாகட்டும், சூத்திரனாகட்டும், சத்திரியனாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும்னா பிராமணன் அதுக்கு அனுஷ்டானம் பண்ணணும். ஆகையினால 3 இடத்துல இந்த தேவதைகள் இருக்கிறதாக சாஸ்திரம். அப்படி இந்த தேவதைகள் இன்னைக்கு ஆவானம் பண்ணும்போது அவர் மந்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கு கலசத்தை வச்சார். கலசங்கிறது பகவானுடைய உடம்பு, சரீரம். அதனால தான் சரீரத்துக்கு ஒரு மண், அதாவது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தால் அது தோண்டின்னா. தோண்டிங்கிறது பாத்திரம். ஆனால் தான் பாத்திரம் மருந்து பிச்சை போடு, கோத்திரம் மருந்து பொண்ணை கொடுங்கிறது. அதனால் இதுக்கு பேர் பாத்திரம்னு பேர். பாத்திரங்கிறது 2 பதம். ஒன்று நடிப்பு, கதாபாத்திரம். இன்னொன்று சட்டி, பானை, இதுக்கெல்லாம் பாத்திரம்னு பேர். ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு வா அப்படின்னா அது மாதிரி இது ஒரு பாத்திரம், இது ஒரு வெசல்ஸ், அவ்வளோதான். ஆனால் தான் இந்த சரீரத்துக்கு ஆத்ம விசாரத்துக்கு நாம் போகணும். சரீர விசாரம் இருக்கிற வரையும் ஒன்றால் பாவம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. சரீரத்தில் எப்பப்பெல்லாம் உனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அப்போ நீ பாவம் பண்ணி தான் தீரணும். அது பிரம்மலிபி. சரீரத்தில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டு சரீரம் செத்தாலும் பரவாயில்ல, சரீரத்தை பற்றி ஒன்றுமே நமக்கு சிந்தனையே இல்லை அப்படிங்கும்போது அப்போ தான் உள்ளே இருக்கக்கூடியதான பிரகாசத்தை உன்னால் உணர முடியும். கால் வலிக்கிறது, கை வலிக்கிறது, தலை வலிக்கிறது, சரீரத்து மேலே எவ்வளவுக்கு மேலே அக்கறை இருக்கோ அப்போ அந்த அக்கறையினால் நீ துக்கப்படுற. ஆனால் தான் இப்படி சரீரமே விசர்ஜனம், அது விசர்ஜனமாகக்கூடியது. எக்ஸ்பைரி டேட் உண்டு, ஆத்மாவுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. நித்தியஞ்ச சாஸ்வதம் நித்தியம், அது எப்பவும் சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. அதனால தான் ஆத்மானுபவம் ஏற்படுறதுக்காகத்தான், ஆத்ம சுத்திக்காகத்தான், ஆத்ம ஸ்ரேயத்துக்காக, ஆத்ம சுகிருதத்துக்காகத்தான் இந்த கர்மானுஷ்டானங்களை பண்ணுறது. இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் பலன், பண்ணினா நிறையா பலன். கொஞ்சம் ஜலம் ஊற்றினா ஒரு புஷ்பம் பூக்க போகிறது, ஒரு கணம் ஜலம் ஊற்றினா 10 புஷ்பம் பூக்க போகிறது. பலன் கூட வரணும்னா பண்ணி, பலன் கம்மியாகணும்னா பண்ணாத. ஆக நிறையா பலன் வேணுமா கம்மியாக பலன் வேணுமா அப்படிங்கிறது தீர்மானம் எஜமான கையில். அதனால் இந்த தானியங்கள் அவர் சொல்லும்போது மந்திரங்கள்லாம் சொல்லும்போது நீங்கள் எல்லாம் கவனிச்சிருப்பீர்கள். அதாவது சோனா பிருத்திவி பவா அனுக்ஷரா நிவேஷனி யச்சான சர்ம சப்ரதாக. இந்த தானியங்கள் அப்படின்னு இதுக்கு பேர் சஷ்யாதி தானியங்கள். இந்த தானியங்கள் எல்லாம் பரப்பி சீதா பிராட்டிக்கு தன்யான்னு ஒரு பேர் சீதைக்கு. ஏன்னா தன்யம் கரோசி இது தாதாரம். எது லோகத்தில் தானியத்தை கொடுக்குமோ அது பூமி, எது பூமியோ அது சாட்சாத் சீதை. அப்போ சீதை பூமியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டபோது பூமியிலிருந்து வந்ததுனால தான் தன்யம் அப்படின்னா தானியம். தானியங்கள் விளையக்கூடிய பூமியிலிருந்து அவள் வந்ததுனால அவருக்கு பேர் தன்யேதி தானியா அப்படிங்கிறது பதம். அதுக்கு பேர் தன்யான்னு பேர். ஆனால் தான் நம்ம தன்யவாத் அப்படின்னு எல்லாத்தையும் ஏன் சொல்கிறோம், தன்யமாரு அப்படின்னு ஏன் சொல்கிறோம், வினயமாரு அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, தானியங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அது எதையும் நம்ம தங்கிட்ட வச்சுக்கிறது இல்லை. ஆகையினால இந்த தானியங்கள் எல்லாம் பரப்பி, தானியங்கள்லாம் அரிசி இதெல்லாம் அதுக்கு பேர் பிரிகின்னு பேர். பிரிகி அப்படின்னா நெல், நெல்லை பரப்பணும். ஆனால் அதுக்கப்புறம் யவான் கோதுமை அதை போடணும். அதுக்கப்புறம் மாசம் உளுந்து போடணும். அப்புறம் திலாகா பாப்பாராகா நித்தியம் அந்த எல்லை போடு. அதுக்கப்புறம் தண்டுலேகி உபரிதலே தண்டுலேகி இது மேலே அரிசியை போடுன்னு வேதம் சொல்கிறது. நல்ல பரப்பு, கோதுமையை பரப்பு, உளுந்த போடு, எல்லை போடு. 5ஆவது தான் நீ அரிசியை போட்டு அது மேலே ஒரு கும்பத்தை வை. அந்த கும்பம் தான் சாட்சாத் பகவான். நாம் உட்காரத்துக்கு சேர் கேட்குறோம், ஆசனம் கேட்குறோம், எல்லாம் வேண்டியதாக இருக்குது. சுவாமி எப்படி உட்காருவார்? இந்த லோகத்தில் எதெல்லாம் இந்த எல்லா ஜீவன்களையும் காப்பாற்றுறதோ அந்த தானியங்கள் எல்லாம் கொண்டு வந்து பரப்பி அவருக்கு அது ஆசனம்.
அது மேலே தர்பத்தை 2 போட்டு அந்த தர்பாசம் பகவானுக்கு தர்பை போட்டு அந்த தர்பை கிழக்கு நுனியாக போட்டு அது மேலே கலசத்தை வைக்கிறான். அதில் நூல்லாம் சுற்றுறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு. நூல் இல்லைனாலும் பரவாயில்ல, அது மந்திரங்கள்லேயே சொல்லிடலாம் எல்லாத்தையும். அந்த நூலெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா சுவாமியினுடைய நரம்புகள். நூல் எல்லாம் எல்லா நூலும் நரம்பு. இது ஆயிடுது. கலசத்தை வச்சாச்சு. கலசம்னா எதுக்கு பேர்? ஜலம் இருக்கிற பாத்திரத்துக்கு பேர் கலசமா? இல்லை, இதுக்கு பேர் கலசம். காளி குடத்துக்கும் கலசம்னு தான் பேர். காளி குடத்துக்கும் கலசம் தான் பேர். அவர் வாத்தியார் சொல்லும்போது ஆபோவை சர்வா தேவதாகன்னு சொல்லும்போது அதில் முதல்ல தீர்த்தத்தை பற்றி சொல்கிறார். அந்த தீர்த்தத்துக்கு ஆபஹா அப்படின்னா தீர்த்தம். பிராணோ ஆப சம்ராடாபோ விராடாப ஸ்வராடாப சஞ்சாபோ சத்தமாப சர்வா தேவதா ஆப பூபுவஸ்வரோம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஆபஹா அப்படின்னா தீர்த்தம். அப்போ அந்த தீர்த்தத்தை வாத்தியார் மந்திரம் சொல்லி அந்த தீர்த்தத்தை கொண்டு வர்றார். தீர்த்தத்தை எங்கெல்லாம் கொண்டு வர்றார் அப்படின்னா சர்வே சமுத்திராக, எல்லா சமுத்திரங்கள்லேருந்தும் எல்லா தீர்த்தங்களும் சந்நிதிங் குரு, இந்த இடத்துல இந்த தீர்த்தங்கள் எல்லாமே இந்த இடத்துல பிரசன்னமாக இருக்கும். கூர்ச்சாக்ரே ராட்சசாங்கோரான் சிந்தி கர்ம விகாதினஹ வாமர்ப்பயாமி கும்பேஸ்மின் சாபல்யம் குரு கர்மணி. வேதம் சொல்லுறது வாத்தியார் ஒரு கூர்ச்சத்தை வைக்கிறார். அக்ரே அப்படின்னா அடின்னு அர்த்தம், மூலம்னா நுனின்னு அர்த்தம். கூர்ச்சா அக்ரே ராட்சசானு போறான். இந்த தர்பையினுடைய அடிபாகம் இருக்கு. ராட்சசாதிகள், கந்தர்வர்கள், பிசாசுகள், துர்தேவதைகளை எல்லாம் விரட்டக்கூடிய ஆற்றல் இருக்கான். அதுதான் கூர்ச்சாகிரே ராட்சசான் கோரான் சிந்திக்கிறதுக்காக. அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாவற்பயாம் கும்பேஷன் சாபல்யம் குருகர்மணி. எப்பேற்பட்டதான சாபங்கள் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் அந்த தீர்த்தத்தினுடைய ஸ்பர்ஷம் தர்பைக்கு பட்டால் விசேஷம் இல்லை. தர்பையினுடைய அந்த ஸ்பர்ஷம் தீர்த்தத்துக்கு பட்டால் அந்த தீர்த்தம் வந்து சாதாரண தீர்த்தமானது புண்ணிய தீர்த்தம் ஆயிடுறது. அது எப்படி சார் ஆகும் அப்படின்னா, இந்த பவர் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. பவர் ஹவுஸ் எங்கேயோ கரண்ட்டு வியாபிச்சுன்னு இருக்கு. அதை பவர் ஹவுஸில் கொண்டு வந்து அது ஸ்டோரேஜ் பண்ணி அங்கேருந்து இந்த பவர்லாம் சேகரிக்கிற இடத்துக்கு பேர் பவர் ஹவுஸ். அது மின்சார வீடாம். பவர் ஹவுஸ்னால் என்ன? மின்சார வீடு. அங்கே கொண்டு வந்து அங்கேருந்து விநியோகம் பண்ணுறதெல்லாம். அது மாதிரி அந்த வியாபிய நாராயணஸ்திதான்னு எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியதான சுவாமியை ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிற மாதிரி எல்லா தீர்த்தங்கள்லேயும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கிறோம். இந்த செப்பு ஒயர் இருக்கு இல்லையா, செப்பு கம்பி, அந்த செப்பு வந்து ஈர்ப்பு சக்தி உண்டு. அதனால தான் எல்லா எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டும் ஒயரில் வந்து செப்பு கம்பி நடுவில் போட்டிருப்பான். அது வந்து ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறதுன்னா, தர்பையினுடைய நுனிபாகம் அப்படி ஆகாசத்தை பார்த்து இப்படி வச்சுருப்பார். ஒத்தப்படையாக 7, 5, 3ன்னு அது இப்படி ஆதிசேஷன் மாதிரி போட்டு அப்படி வச்சுருப்பார். அது என்ன பண்ணிருக்கோம், இந்த கிராஜுவேட்டி அந்த சொல்கிற மந்திர சப்தங்கள் எல்லாம் அப்படி உள்ளே வாங்கி அந்த அடி வழியாக கொடுக்கறது. அந்த அடி வழியாக கொடுக்கும்போது இந்த மந்திரங்களுடைய சப்தங்கள் எல்லாமே, சப்தங்கள் அத்தனையும் ஊடுருவி தர்ப வழியாக ஆகர்ஷண புருஷரவர். அதனால தான் கிரகண காலத்தில் இந்த தர்பை எல்லாத்துலேயும் போட்டு வைக்கிறதுன்னு ஒரு வழக்கம். எல்லாத்துலேயும் சாப்பிட்ற தானியாதி இல்லை ஜலத்தில் கூட எல்லாத்துலேயும் போட்டு வைப்பான். அந்த அந்த தோஷம் தட்டாமல் இருக்க இந்த தர்பை என்ன பண்ணுறதுன்னா, எல்லாத்துக்குமே தர்மம் முக்கியம். தர்ப கயிறு நல்லதுக்கு போடணும், கெட்டதுக்கு போடணும். ஒருத்தன் வாழ்ந்தாலும் தர்ப தேவை, ஒருத்தன் இறந்தாலும் தர்ப தேவை. ஏண்டான்னா, சுவாமிக்கு சாநித்தியம் ஏற்படணும்னா தர்ப கயிற்றை கும்பத்திலேருந்து பிம்பத்துக்கு, இங்கேருந்து சைதன்யத்தை அக்னிஹி, அதுலேருந்து கும்பாது, கும்பேன்னு கும்பாது பிம்பாது. அக்னிலேருந்து அக்னி பிரவேசைய, கும்பான் பிரவேசைய, பிம்பான் பிரவேசைய. அக்னிலேருந்து கும்பத்துக்கு, கும்பத்திலேருந்து பிம்பத்துக்கு. இந்த சைதன்யம்னா சக்தின்னு பேர். சைதன்யம்னா சக்தி. இந்த சைதன்யத்தை கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறார்? தர்ப முஷ்டி வச்சுருந்தான். முஷ்டின்னு என்னன்னா இப்படி ஒரு பிடிக்கு பேர் முஷ்டின்னு பேர்.
அதுதான் பரமாச்சாரியர் சொல்லும்போது முஷ்டி தண்டுலதானேன, ஒரு முஷ்டி அரிசியை தானம் பண்ணு, ஒரு பிடி அரிசி திட்டம்னார் அவர் மகாபரிவா. முஷ்டி தண்டுலம்னா அரிசி, தானேன ஒரு பிடி அரிசியை நீ தானம் பண்ணு. நித்தியப்படி சமைக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சுடணும். அது கொஞ்சம் சேர்ந்தோன்னா மாதத்துக்கு ஒரு முறை பரமேஸ்வரனுக்கு கொண்டு போய் கோவிலுக்கு கொடுத்தா அங்கே எல்லா பக்தாளுக்கும் அது அன்னதானத்தோடு சேர்த்து நீ அந்த பலனை நீ அடைவ. நீ உன் குள்ளக்குட்டி நன்னா இருக்கும், உன் ஜென்மா நன்னா இருக்கும், உன் பரம்பரை நன்னா இருக்கும், உனக்கு எந்த விதமான துக்கமோ பாவமோ எதுவும் வராது. கிருஷ்ண பரமாத்மா விடுதலை ஆகணும். காராகிரக பிரவேசம் உள்ளே இருக்கிற தலைவர் அவள் அம்மா ஒவ்வொரு படி அரிசி எடுத்து வச்சா. ஒரு லெவலுக்கு அந்த பாத்திரம் நிரம்பினோன்னு தலைவர் ரிலீஸ் ஆகிட்டார். இது கூட ஒரு கான்செப்ட் சொல்கிறான். அப்போ இந்த தான தர்மத்தை பண்ண 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 நமக்கு எந்த விதத்தில் உபாதையும் வராது. அதை என்ன சொல்லுவா, தலைக்கு வந்ததை தலைப்பாட போடுது, என்ன எங்கேயோ போகிறது. வயலுக்கு இறைத்த நீர் அங்கே புல்லுக்கும் கொஞ்சம் போச்சுங்களாம். வயக்காட்டில் ஜலத்தை விட்டால் போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் புல் இருக்கோ அங்கெல்லாம் அது போகுமா. அது மாதிரி நீ பண்ணுற தர்மம் வழியில் எங்கெங்கெல்லாம் உன்னுடைய சந்ததிகள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் போய் சேரும். அதான் சாஸ்திரம். அது மாதிரி இந்த தீர்த்தத்தில் அந்த அவர் சொன்னார் வந்தாலும் எனக்குலாம் அர்த்தம்லாம் நீங்கள் சொல்லணும், ஒருத்தருக்குமே எல்லாம் தெரியல, எடுத்து கொடுங்கன்னார். அவர் சொன்னதுக்காக தான் அதெல்லாம் இப்போ வியாக்கியானமே. அது அவருக்கு தான் அது. ஏன்னா தெரிஞ்சு பண்ணால் பலன் ஜாஸ்தி, தெரியாமல் பண்ணால் பலன் குறைச்சது. உனக்கு ஆன்சர் எல்லாமே தெரிஞ்சு எக்ஸாம் எழுதினீங்கன்னா 100 மார்க்கு, தெரியாத சரியாக சொல்லின்னு கொஞ்சமாக பண்ணினீங்கன்னா 50 மார்க்கு. 100 மார்க் வாங்கணும்னு தெரிஞ்சு பண்ணேன், தெரிஞ்சு எக்ஸாம் எழுது. அப்போ அந்த தீர்த்தமானது என்ன இருந்ததுன்னா எல்லாமே சுத்தப்படுத்துறது. எது சுத்தப்படுத்துறது? தர்பை. அப்போ அந்த தர்பைக்கு அந்த எல்லாத்தையும் சப்தங்கள் எல்லாம் மந்திரங்கள் எல்லாம் அந்த இழுத்து அதை கொடுக்கறது. அதனால் தர்பைக்கு அவ்வளோ பவர். அதனால் என்ன பண்ணுவாள், சுவாமிக்கு அக்னியிலேருந்து கும்பத்துலேருந்து பிம்பத்துக்கு இந்த ஒரு முஷ்டி தர்பையை எடுத்துட்டு, அந்த முஷ்டிக்கு போது அரிசி வந்துருக்கும். அந்த ஒரு முஷ்டி தர்பையை எடுத்துட்டு இப்படியே கும்பத்துலேருந்து ஒரு கயிறு போட்டிருப்பாள். தர்ப கயிறு மௌன்சி மாதிரி இருக்கும். அது உபநயனத்தில் பிரம்மச்சாரிகளுக்கு தர்ப கயிறு கட்டுவாள். அதுக்கு பேர் மௌன்சின்னு பேர். ஏன்னா அந்த மாதிரி அது பின்னால் நாளையில மருவி காலில் போட்டுக்கிறதுக்கு மௌன்சி மிஞ்சின்னு ஆகிடுச்சு. என்ன மிஞ்சி போட்டுக்கிறதுன்னு மெட்டி, அது மௌன்சி தான் அப்படி ஆகிடுச்சு. வளையம், அது பிரம்ம வளையம்னு பேர். பிரம்மச்சாரிகள் போடுறதுக்கு பேர் பிரம்ம வளையம். சுவாமிக்கும் பிரம்ம வளையம் உண்டு. அஷ்டபந்தனை மறந்து சுற்றி சாத்துவான். இப்போ அந்த தர்பையை எடுத்து மந்திரம் சொல்லி இங்கேருந்து சுவாமிக்கு அந்த சக்தியை கொண்டு போகிறார். அது மாதிரி தவறி போனவனுக்கு என்ன பண்ணுறான், அங்கேருந்து நேராக வாசலெல்லாம் அக்னி சந்தாலெல்லாம் பண்ணி அங்கேருந்து தர்பையை போட்டு அவனும் கொண்டு போகிறான். ஆக 2 இடத்துலையும் தர்பை பிரதானமாக இருக்குது. ஆக தர்பை நல்லதுக்கும் சரி, பூர்வத்துக்கும் சரி, அபரத்துக்கும் சரி, 2க்கும் தர்பை இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான தர்பை ராட்சசாலையும் பாவத்தையும் நம்மளுடைய தோஷங்களையும் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் அகோரா பாபஹாசினி, பாவங்களெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியதான ஒரு மருந்து அப்படின்ட்டார். வித்தந்தனு கபர்தினஹா. வேதம் என்ன சொல்கிறதுன்னா, பரமேஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் எங்கே இருக்கார் தெரியாது. அடிமுடி காணாத அண்ணாமலையை மாதிரி இருக்கார் அவர். அந்த மாதிரி பரமேஸ்வரனோ அம்பாலோ இந்த தேவதைகளோ இந்த வாத்தியார் மந்திரங்கள் சொல்லி அதெல்லாம் கொண்டு குடத்துக்குள்ளே அடைச்சி விட்டார். எப்படி அடைச்சார்? ஏதாவது கொண்டு உருண்டியாக விட்டு உள்ளே போட்டாரா? ஏதாச்சும் மூடிட்டாரா? இல்லை, மந்திரங்கள். மந்திரம் சொன்னால் மாங்காய் விழுமான்னா, முறைப்படி சொன்னால் மாங்காய் இல்லை, மரமே விழும். அதுக்கு பிரமாணம் இருக்குது. மந்திரம் சொன்னால் கண்டிப்பாக விழும். மந்திரம் சொன்னால் எல்லாருக்கும் டெலிவரி சரியாகலைன்னா கூட மந்திரம் சொன்னால் டெலிவரி ஆகிடும். அவ்வளோ பகீரதன் 16,000 வருஷம் தபஸ் பண்ணினான். அந்த மந்திரத்துக்கு கங்கை வெளியே பூமிக்கு. பிரகலாதன் ஓம் நமோ நாராயணன் சொன்னீங்கன்னா இந்த சுவாமியே இல்லையா? ஆதி முழுவே யாரும் கூப்பிட்டோன்னா பகவான் இல்லையா? நமக்கு நம்பிக்கை இல்லை.
எல்லாத்துலேயும் ஒரு கெட்ட புத்தி, எல்லாத்துலேயும் ஒரு நெகட்டிவ், எல்லாத்துலேயும் இந்த சுபாவம், திருட்டு சுபாவம். இந்த மாதிரி இருந்தால் குட்டிச்சோராக போன்றது. எத்தனை மகான்கள் வந்தாலும் கூட யதா யதா தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சஞ்சாமியகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்த்ததாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாக சம்பவாமி யுகேன்னு படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். என்னன்னா ஏகாகிர சித்த பக்தி, அவ்வளோதான். பகவானை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பகவானத்தில் காதல் பண்ணு, லவ் பண்ணு, பகவான் அடையிறதுக்கு நான் மார்க்கத்தை தேடு. தேவையில்லாமல் எதையோ புத்தி பண்ணு. என்ன உலகத்தில் எத்தனை நாள் நீ வாழ போகிற, எத்தனை நாள் இருக்க போகிற? இருக்கிற வரையும் நல்லது பேசு, நல்லது நல்லது பண்ணு, நல்லது செய்ய, நல்லபடியாக போய் சேரு, அவ்வளோதான். ஏன்னா அப்படி போன வாழ்க்கை ஒரு ரீபத்து கிடையாது, ஜென்மமே கிடையாது. ஏன்டா அவன் அந்த லோகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவள் எண்ணங்களை பதிச்சாதான் செயல்களுக்கு பாடி வரும். எண்ணத்தையே பறிக்காமல் போயிட்டா நீ விதை போட்டால் தானே நீ முளைப்ப இந்த ஊரில். அப்போ இப்போ விதையை போடாதேன்னா விதைக்கு பேர் பீஜம்னு பேர். விதைக்கு பேர் பீஜம். அப்படி அது பீஜத்தை நீ ஸ்தாபனம் பண்ணி தானே வர முடியும். அதனால் பணம், காசு, அந்தஸ்து, பேர், புகழ் எல்லாம் ஒரு க்ஷணம் பகவான் இடத்துல ஊதி விட்டுருவார் பகவான். அவர்கிட்ட இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம சஷ்டாகச்ச பேணியாகச்ச பகவான் கிட்ட ஒன்றுமே கிடையாது. அவர் ஆசுதோஷம் பேர், அவருக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாம் துவம்சந்தான். ஏதோ திருவள்ளியாளர் பண்ணால் நம்மளாம் படிச்சிருக்க, ஏதோ அறிவு கொடுத்துருக்க, அவ்வளோதான். நமக்கு ஒன்றுமே எதுவுமே சாஸ்திரம் இல்லை. அதனால் இருக்கிற வரையும் ஈஸ்வர பக்தி, பகவத் விசாரம், லோக விசாரமே வேண்டாம். ஏன் மகான்கள்லாம் அவள் லோக விசாரம் இல்லையே. யார் மந்திரி அவளுக்கு தேவையில்லை, யார் இடத்துல எத்தனை பேர் இருக்கா அவளுக்கு தேவையில்லை. நாம் எங்கே இருக்கோங்கிற சிந்தனையில் இருக்கா அவள். நாம் எங்கே இருக்கோம். கண்ணாடி முன்னால் போய் ஒருத்தர் நின்றுட்டான். கண்ணாடி முன்னால் அவனுக்கு ரொம்ப ஆசை வந்தது. ஒரு 10 பவுன் நகையை எடுத்து கழுத்தில் போடணும்னு ஆசைப்பட்டான். நேராக கொண்டு போனான். போட வரலேன்னு சுவாமிகிட்ட சொன்னான். நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், ரொம்ப அழகாக இருக்குது, லட்சணமாக இருக்குது, அதுக்கு போடணும்னு பார்க்குற நகை முடியலையேன்னா. அதுக்கு போட முடியுமா அந்த நகையை? அது பிம்பம் இல்லையா? இப்போ கண்ணாடி எடுத்துடும். கண்ணாடி இருக்கும்போது கண்ணாடி ஒன்று, நீ ஒன்று, கண்ணாடி ஒன்று தெரியுது ஒன்று. கண்ணாடி எடுத்துட்டா அந்த உருவம் போயிடும், கண்ணாடியும் போயிடும். பிரம்மம் ஏகம் ஒன்று தான். பிரம்மைவ சத்தியம் ஓமிதி பிரம்மா. வேதம் சொல்றது ஓமிதி பிரம்மா. பிரம்மமா இரு, அவ்வளோதான். உன்னுடைய ஹார்ட், உன்னுடைய மனசு, உன்னுடைய புத்தி, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய செயல், உன்னுடைய தவம், அதுதான் உன்னை காப்பாற்றும். வேற ஒன்றும் காப்பாற்றாது. எதையே நீ என்னென்னலாம் பேசி, என்னென்னலாம் பண்ணி, என்ன காரியம் பண்ணாலும் அது பூரா அனர்த்தம். ஏண்டா இதெல்லாம் ஷோ. ஏதோ நமக்கு ஏதோ கிரீடம் கிடைக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ஷோன்ட்டான். காயமே பொய்யடா, காற்றடித்த பையடான்ட்டான். இவன் பொய்ன்னு சொல்லிட்டான். அவன் காயமே பொய் அப்படின்ட்டான். இன்னொருத்தன் சொல்கிறான் மெய், வாய், கண், மூக்கு, காதுங்கிறான். இதை ஒருத்தன் மெய்யுங்கிறான். ஒருத்தன் இந்த உடம்பு பொய்யுன்ட்டான். இன்னொரு ஆண்டி என்ன சொன்னான், சித்தர் பாடினான் காயமே பொய்டான்ட்டான். இன்னொருத்தன் பண்ணான் இது மெய்ங்கிறான். ஏன்னா சொன்னான், எதை உண்மைன்னு நினைக்கிறியோ அது பொய், எது பொய்ன்னு நினைக்கிறியோ அதுதான் உண்மைங்கிறான். ஒரு கயிறு இருக்குது, பார்க்கறதுக்கு முன்னால் கயிறு தான். பார்க்குற க்ஷணத்தில் அது சர்ப்பமாக தோணித்து. அடடா அது சர்ப்பமாக இருக்குன்னு பயந்தான். இன்னொருத்தர் சொன்னார் அது சர்ப்பம் அல்ல, அது வெறும் கயிறுன்னா. பார்க்கறதுக்கு முன்னாலும் கயிறு, சர்ப்பமாக பார்க்கும்போதும் கயிறு, சர்ப்பம் இல்லைன்னு நினைக்கும் போது கயிறு. அதுதான் பிரம்மம், அதுதான் ஒன்று, அதுதான் வஸ்து. அந்த பிரம்மத்தை பிடிச்சிக்கோ. அது நீயா இருக்கலாம், யாராக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். நான் சொல்லலை, யாரோ ஒருத்தர் அழகாக எழுதி வச்சுருக்கார் இல்லையா? அந்த மாதிரி எறும்பு ஊறினா கல் தேயிற மாதிரி பகவான்கிட்ட பக்தி பண்ணி 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 அப்படியே ஊறி போகணும். அப்போ தான் பகவான்கிற அந்த கல்லும் தேயும். பகவான் தேயிற அளவுக்கு அவர்கிட்ட நம்ம நெருங்கணும். அணுகில் அணுகும், அகலில்
ஆகணும்ட்டான். நீ ஒரு அடி எடுத்த பாபா சொல்லுவார், நீ ஒரு அடி எடுத்து வை, நான் 100 அடி எடுத்து வைக்கிறேன். நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கிறதுக்கு உனக்கு திராணி இல்லைன்னா அவர் யாரு? நீ ஆஃப்டர் ஆல் ஹியூமன், வெறும் 6 அறிவு. அவர் அறிவு ஸ்வரூபம் அவர். அதனால தான் கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. இதெல்லாம் ஏன் வச்சா? இதெல்லாம் ட்ரெடிஷன். இதெல்லாம் பண்ணணும். இது கர்மா. இது பண்ணணும். இது பிராய்ச்சித்தம். இது ஏதோ பணத்தை செலவழிக்கிறதுக்காகவோ 4 பேரை கூப்பிட்டு படாரம் பண்ணுறதுக்காக இது இல்லை. இது கர்மா. இது பகவானை இதுக்கு மேலே எப்படி ஒன்றும் பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான பகவத் ஸ்வரூபமாக சுவாமி தீர்த்தம் பிரம்மஜானம் பிரதமம் புரஸ்தாத்வேனாமஹ அவர் வேதம் பண்ணும்போது அவர் ஆரம்பிச்சிருப்பார். அந்த மந்திரத்தை சொல்லி ஆபோவா தரகம் சர்வம் விஸ்வா பூதாஞ்சாபம்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பார். அந்த ஆரம்பிக்கிற மந்திரம் என்னன்னா பகவான் வருண பகவான் இங்கே கொண்டு வர்றார். எமம் மே வருண சுத்தேகவம் அத்தியாயம் நடகாம் சோமரஸ்ய ஆச்சகே தத்வாயாமி பிரம்மணா வந்தமான ததாதாஸ்தே தத் ஆசாஸ்தே யஜமானோ அவிபிஹி அகேடமானோ வருணः யகபோதி புருஷகம் சபானः ஆதி பிரமோசி ஜும்பகாய வித்மகே பாசகஸ்தாய தீமகே தன்னோ வருண பிரச்சோதயாத். காயத்ரி பாரம் அழகா. ஜும்பகாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகே தன்னோ வருண பிரச்சோதயாத். இந்த வருண தேவனை கூப்பிட்றான். அவன் எங்கே இருக்கான்னா அக்னயே நமஹ இந்திராஜ நமஹ எல்லாத்தையும் இந்த அர்ச்சனை பண்ணு. அக்னியே நமஹ இந்திராஜ நமஹ அப்படின்னு அக்னியில் முதல்ல போடுறது. அப்புறம் இந்திரனை கூப்பிட்ற. திரும்ப ஒரு அக்னி இங்கே வர்றார். அக்னியே நமஹ யமாஜ நமஹ நிர்ணதிய நமஹ வருணாய நமஹ வாயுவே நமஹ. இந்த வருணன் எங்கே இருக்கார்? பশ্চিம பாகத்தில் இருக்கார். மேற்கு பாகத்தில் வருண பகவான் இருக்கார். அதனால் நம்ம கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கும்போது பகவான் மேற்கு பார்த்து இருக்கிறதுனால அந்த பகவானை நம்ம அழைக்கிறோம். கிழக்கு பார்த்து உட்காந்துருக்கோம், மேற்கு இருக்கிறவனும் கூப்பிட்றோம். அப்போ என்ன பண்ணுறார்? வருணன் அங்கே வந்துடுறார். முதல்ல கூர்ச்சை வச்சோம், கூர்ச்சாக்கிற எல்லாத்துக்கான். அப்புறம் என்ன 2 ஆயிடுத்து. விருட்சராஜ சமுத்பூதா சாகாயாத் பல்லவத்வஜஹ யுஷ்மான் கும்பே தர்ப்பயாமி சர்வதோஷாபனுத்தயே. இந்த மாவளை இருக்கு. இந்த மாவளை யாரா? ஏன் எல்லாரும் மாவளையை கொண்டாடுறாங்கன்னா முக்கனிகளில் ரொம்ப விசேஷம் மாப்பழ வாழைன்னு சொல்லியிருக்கு. இந்த மாவளை யாருன்னு கேட்டால் ராஜவிருட்சம்னு பேர். அது எல்லாம் தப்பாக மாவளை அப்படி நினைக்கக்கூடாது. விருட்சங்களுக்கெல்லாம் ராஜாமா. விருட்சராஜ சமுத்பூதா சாகாயாக பல்லவத்வஜா யுஷ்மானு கும்பேஷு. வேதம் சொல்றது விருட்சராஜ சமுத்பூதா. எல்லா பூதகணங்களுக்கும் மேலே எல்லா ராஜா அரச மரத்தை சொல்லுவா அது ராஜவிருட்சம்னு. ஆனால் அந்த விருட்சத்தினுடைய இலை லோகத்தில் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அஸ்வத்த சமித்து தான் யாகாதிகளுக்கு. ஆனால் கும்பத்துக்கு மாவளை. ஏன் மாவளை அப்படின்னு கேட்டால் அந்த விருட்சங்கள் இந்த ஊரில் நிறைய நாங்கள் இதெல்லாம் பார்த்தோம். அது ஃபாரஸ்ட்டுக்கெல்லாம் ராஜாவாகுது யார்? மாமரம். ஆனால் தான் மாமரத்துக்கு ராஜவிருட்சம்னு பேர். அப்பேற்பட்ட விருட்சங்களில் யார் ரொம்ப விசேஷமாக இருக்காளோ அப்பேற்பட்டதான விருட்சத்தை ஏன் கொண்டு வந்து வைக்கணும்னா பகவானுடைய தலைமுடி. மாவளை பகவானுடைய தலைமுடி, திருமுடி. தேங்காய் தான் தலை. நாளிகீரு சமத்பூதா त्रिनेत्र हरसम्मत शिखयाधुरितं पापं सर्वं पीडान्तमेनुता. எப்படி வேதம் சொல்றது பாருங்க. அந்த தேங்காயை நான் சொல்கிறேன். நாளிகேர சமுத்பூதா திருநேத்திரம் 3 கண்ணுடைய தேங்காயை நீ வைக்கிற. சிகையாக அதுதான் சிகை. குடுமி. இங்கே உள்ள குடுமி இல்லை தேங்காய்க்கு. குடுமுள்ள தேங்காயை வெயில் சாஸ்திரம் சொல்லுறது. ஏண்டான்னா அந்த தேங்காய்க்கு குடுமி இருந்தால் சுவாமியோட தலை. குடுமியார் மலைன்னு ஒரு சுவாமி இருக்கார். குடுமியார் மலைன்னு காரைக்குடி பக்கத்தில், புதுக்கோட்டை பக்கத்தில் குடுமியார் மலைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் முடிக்கிற 2 நிமிஷத்தில் அந்த ஊரில் பரமேஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவர் தினந்தோறும் ஒரு அபச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தார்.
ஒரு தாசி வீட்டுக்கு போயிட்டு வருவார், யாரோ ஒரு பொண்ணாத்துக்கு. அந்த ஊர் ராஜா வரார் அப்படின்னு பிரகடனப்படுத்தினான். நாளைக்கு காலம்பர ராஜா வரார். இவனுக்கு தெரியல, இவன் மட்டும் பிரம்மத்தி மாதிரி அவாத்தில் இருந்தான். இப்போது ராஜா வந்துட்டார்னு செய்தி கேட்டோன்னே சுவாமி தலையில் இருக்கிற சிவபெருமானுடைய தலையில் இருக்கிற பூவெல்லாம் ராத்திரி அவள் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டான். அவளுக்கு தலைக்கு வச்சுக்கணுமோ இல்லையா, வெறும் இருக்கக்கூடாது. அதனால் நல்ல வாசனையாத திரவியங்கள்லாம் புஷ்பங்கள்லாம் எடுத்துன்னு அங்கே கொண்டு போய் தலைக்கெல்லாம் வச்சாச்சு. ராஜா விஸ்வரூப தரிசனத்துக்கு வர்றார். விஸ்வரூப தரிசனத்துக்கு பரமேஸ்வரனுடைய தலையில் ஒரு பூ இல்லைன்னா ராஜா சமைச்சிருவார், கோவிச்சு பாரு இல்லையோ, அவரோட கோவில் அது. என்ன பண்ணினா தலையில் இருக்கிற பூவெல்லாம் எடுக்கணும், எடுத்து ஒரு துணியில் வச்சுட்டு நேராக ராத்திரி கோயில் தர போட்டிருப்பாங்க. ஆனால் ராஜா நிற்கிறார் விஸ்வரூப தரிசனத்துக்கு. தலைவர் என்ன பண்ண வேகமாக பூட்டெல்லாம் தரது உள்ளே போய் தர போட்டிருக்கேன். நேராக நேற்று எப்படி அலங்காரம் இருந்ததோ அதே மாதிரி அப்படி அலங்காரத்தை பண்ணி அப்படியே ராஜாவுக்கு கல்பூரார்த்தி பண்ணுறான். நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமः. என்ன சொல்கிறான்னா, பரமேஸ்வரன் நீலகண்டன்னு பேர். விஷத்தை தெரியாதனமா ஏதோ லோகத்தை காப்பாற்றணும்னு தெரியாதனமா குழந்தைகள் எதையோ சர்பத்தை குடிச்சிடும், பார்த்தா டெட்டாலும் தெரியாது, ப்ளீச்சிங்கும் தெரியாது, ஏதோ வாட்டரும் தெரியாது குடிச்சு போனோம். அது மாதிரி பரமேஸ்வரன் ஏதோ ஒன்று குடித்தாலும் அது விஷமாயிட்டான். அப்போ என்ன ஆச்சுன்னா, சிவா ருத்ரஸ்ய பேஷதி தயானோ மிருட ஜீவசே. அப்போ என்னன்னா, பார்வதி பக்கத்தில் இருந்தா, அவளால் பரமேஸ்வரனுக்கு ஆயுஷு கெட்டியாச்சு. என்னடா ரொம்ப பேர் கழுத்து பிடிக்கல, அது வேற. ஆத்துக்காரர் கழுத்தை பார்வதி பிடிக்கிறாளாம். எப்படிறான்னா சிதிகண்டா அப்படின்னா. அப்போது இந்த சித்து அப்படிங்கிற சாட்சாத் பரமேஸ்வரன். இவ அப்படி பிடிச்சோன்ன நீளம்னு சொல்லக்கூடியதான அந்த அந்த விஷமானது நின்றுத்தான். அப்போது பரமேஸ்வரனுக்கு என்ன ஆச்சுன்னா ஆயுஷு கூடித்து. சிவா ருத்ரஸ்ய பேஷதி, சிவனுடைய மருந்து, சிவனுடைய அந்த ஆயுஷை காப்பாற்றுனா தயானோ மிருட ஜீவசே. ஜீவன்னா பிராணன். பார்வதி கழுத்து பிடிச்சதுனால பரமேஸ்வரனுக்கு ஆயுஷு கூடித்தான். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரனை இவன் பூஜை பண்ணுறான். நீலகண்டாய மிருத்யுஞ்சயாக சர்வேஸ்வராக. அவர் சொல்லும்போது சொன்னார், திரையம்பக மந்திரத்தை சொன்னார். அற்புதமான மந்திரம், 2 வரி தான். அதுக்கு வியாக்கியானம் ஒரு நாள் சொல்லலாம், ஒரு நாள் சொல்ல. அவ்வளவு அற்புதமான மந்திரம். சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாருக்குமிவ பந்தனாத்து. உனக்கு ஆயுஷு கூடணும். ஜாதகத்தில் நீ எப்போ போகிறன்னு யார் எழுதினாலும் பரவாயில்ல, அந்த எழுத்தை அழிச்சு ரப்பரில் அழிச்சு மாற்றக்கூடிய ஆற்றல் மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு இருக்கு. ஆனால் தான் மிருத்யுஞ்சயாக ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாக சர்வாய மகாதேவாக தேர்மை. ஏண்டானா நீலகண்டாய சம்பவே, எனக்கு எங்கள் ஆத்துக்காரி கழுத்து பிடிச்சி நானே ஆயுஷோட கூடி போச்சு. அப்பேற்பட்ட நான் ஆசீர்வாதம்னா ஓ ஆயுஷம் கொடுங்கிறார் அவர். மிருத்யுஞ்சயாக ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாக சர்வாய மகாதேவாக தே நமஹ. மகாதேவம் மகேஷானம் மகேஸ்வர உமாபதியும். அப்படி உமாவுக்கு பதியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் என்ன பண்ணுறான்னா நமக்கெல்லாம் ஆயுஷை கூட்டி கொடுக்குறான். எதனாலன்னா உயிர் போகாத தத்துவம் என்னான்னு அம்பாள் தான் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்டதான மந்திரங்கள்லாம் சொல்லிவிட்டு அனமித்ரஞ்சமே அபயஞ்சமே சுகஞ்சமே சகனஞ்சமே சூசாத்தமே சுதினஞ்சமே. வாழ்க்கையில் 100 வயசு பயந்து வாழாத தைரியசாலியாக இருந்து ஒரு க்ஷணம் நீ செத்தாலும் பரவாயில்ல, உனக்கு பரமேஸ்வரன் வைகுண்டத்துக்கு ஆயுஷம் போகிறானா. பிரம்மாதி ருத்ராலாம் வராலாம், எல்லா தேவர்களும் வராலாம். அதுக்கு மந்திரம் அதுதான் அர்த்தம். அனமித்ரஞ்சமே அபயஞ்சமே. ருத்ரமுக்கிறது மாதிரி அது மந்திரம் என்ன அர்த்தம்னா, கோழையா நீ 100 வயசு குப்பையாக போயிடுவ, தைரியமாக பாபாரண்ய புதாரிகா ஜெய் நமஹா. உன் பாவம் நீ பண்ண கரணம் காரணம் கர்த்தா.
ஒரு பொருளை திருடலன்னா இந்த திருட்டு சுபாவத்தை யார் கொடுக்குறா? பித்தா பெரிசூடி பெம்மானே அருளாளா அந்த தேவாரத்தில் சொல்லும்போது பகவானை சொல்கிறார், நீ ஒரு திருடன். ஏண்டான்னா கிருஷ்ண பரமாத்மா தான் திருடன், என்னையும் திருடன் ஏண்டா சொல்கிறேன்னா உள்ளம் கவர் கல்வன்னா தேவாரத்தில். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். சுடுகாட்டு சாம்பலை பூசின்னு இருக்கக்கூடிய நீ என் உள்ளத்தை திருடக்கூடிய ஆற்றல். கிருஷ்ணனும் உள்ளத்தை திருடுறான், நீயும் உள்ளத்தை திருடுற. நாங்கள் எங்கே இருக்கோ என்ன உள்ளதோ உள்ளத்தை திருடுறோம். அவன் உள்ளத்தை திருடுறான், நாமளும் உள்ளத்தை தான் திருடுறோம். உள்ளத்தை திருடுறான், நாம் உள்ளத்தை திருடுறோம். என்ன உள்ளத்தை அப்படின்னு அர்த்தம், ஒரு இட்டு எடுத்துருக்கோம், உள்ளத்தை திருடுறோம். ஆக தஸ்கரா நாம் பதையே நமஹா. அவர் பரமேஸ்வரன் திருட்டுக்கெல்லாம் அதிபதி அப்படின்ட்டான். அப்போது இந்த திருட்டு சுபாவத்தை கொடுக்குறதே பரமேஸ்வரன் தானே. ஏன்னா கரணம் காரணம் கர்த்தான் தான். என்ன காற்று வந்ததால் கொடியை செஞ்சதால், கொடியை செஞ்சதால் காற்று வந்ததா, ஒருத்தர் பாடிட்டு போயிட்டான். என்ன நிலவு வந்தது ஒளி பிறந்ததா, ஒளி பிறந்ததால் நிலவு வந்ததா, மலர் மலர்ந்ததா வாசனை வந்ததா பாடுறா இல்லையா? அது மாதிரி இதனால அதுவா அதனால இதுவான காரணம் இருக்கு இல்லையா? அது மாதிரி பரமேஸ்வரனால் இதை திருட்ட சுபாவத்தை ஒரு புத்தியன புத்தி காரகன்னு பேர். பரமேஸ்வரனுக்கு புத்தி காரகன். யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சம்சிதா. அவனும் புத்திக்கு அறிவு. அப்போ புத்தியில் ஒன்று ஏற்படுத்தலான்னு அவதான ஆகினாலும் என்ன பண்ணுறது? நீ தான் அந்த கெட்ட புத்தியை கொடுக்குற. அப்போது ஒன்றையே நாங்கள் பிடிச்சுட்டா உன் புத்தி எனக்கு வந்துடுத்துன்னா உன்னுடைய குணங்கள் நாமரூப குண விசேஷம்னா அந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட இருக்கும். கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய மெர்சி, அந்த பாந்தவியம், அந்த அன்பு, ஒரு கருணை, உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ்லாம் எனக்கு ஒரு ஏன்னா நான் ஒன்று பிடிச்சுன்றேன். உன்னை பிடிச்சிக்காத என்ன ஆகுது? நீ என்ன பண்ணுற? புத்தி நீ தான் கொடுக்குற. அந்த புத்தியை கொடுத்துட்டு அதே புத்திப்படி நீயே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சு மாட்டிக்க வழி பண்ணி தப்பிக்க வழி பண்ணி எல்லாத்தையும் நீ தானே பண்ணுற. அகாராந்த க்ஷகாராத்மிகாரி நமஹா. இந்த உலகத்தில் எல்லாமே நீ தான். அதான் அபிராம் பட்டர் அழகாக சொல்கிறார், 7 புவனங்களையும் பூத்த வண்ணம் காத்த வண்ணம். இந்த உலகத்தை படைச்சுட்ட, ஆனால் என்ன ஓணுங்கிறது எங்களுக்கே தெரியல. என்னென்னமோ இந்த உலகத்தில் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் நாங்கள் எடுத்துக்கக்கூடிய வஸ்துக்கள் நிறையா வருஷம் இருக்க போகிறதா தெரியாது. எடுத்துக்கிற நாங்கள் எத்தனை வருஷம் இருக்க போகிறோம்னு தெரியல. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். வி ஆர் ஆல்சோ அந்த வே கோயிங் ஆன். எல்லோரும் போயிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லோரும் போயிட்டு இருக்கோம். யாரும் சாஸ்வதமாக இருக்க போகிறா? அது இருக்கிற வரையும் எந்த க்ஷணமும் அடடா இப்போ தானே பார்த்துட்டு வந்தவரை, இப்போ தானே கேட்டோம், அப்படியா ஆயிடுக்கா நாராயண நாராயண நாராயண, அப்படியா நேற்று நல்லா இருந்தார், என் கூட பேசினார, அவர்கிட்ட போன காப்பி குடித்தாரு, அப்படியா 2 நிமிஷம் தான். நீ இப்போ தான் அவர் ஃபோன் பண்ணி போன ரிசீவரை வைக்கிறேன், நீ ரிசீவரை வைக்க அவன் ரிசீவர் எடுத்து விட்டான். ஸோ பல்புக்கு எப்போ வேணால் ஃபியூஸ் ஆகும். ஆகையினால நாங்கள் ஈகோ எப்போ நம்மளை விட்டு போகிறதோ. ராமானுஜர் மிக உன்னதமான ஒருத்தர், ஜாதியில் ரொம்ப கீழே உள்ளவர், பிராமணன் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறார்? ஸ்ரீரங்கத்திலேருந்து திருக்கோஷ்டியில் போகிறார் தன் குருவை பார்க்க. நான் தான் ராமானுஜர் வந்திருக்கேன். குரு கதவை திறக்கலை. அப்போல்லாம் காலிம்பல் கிடையாது. போயிட்டார் ஸ்ரீரங்கம் டு திருக்கோஷ்டியூர். அடுத்த நாள் நடந்து போகிறார். 18 முறை நடந்து போகிறார். 18 முறையும் குரு கதவை திறக்கலை. 18வது நான் சொல்ல வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ராமானுஜர் சரித்திரத்தில் இதுதான் முதல்ல எழுதியிருக்கான். ஏன்னா நான் நாராயண மந்திரத்துக்கு அடுத்து இதை வச்சு தான் ஆரம்பிக்கலாம். 18வது நாள் போகிறார். ஈகோ இல்லை. அடியேன் ராமானுஜர் வந்திருக்கேன், குரு தள்ளாத குரு, வாப்பா வா அப்படின்னு கதவை திறந்து உட்கார் உட்கார் உட்கார், நன்னா இருக்கியா, க்ஷேமமாக இருப்பேன், எந்த ஊர்லேருந்து வர, இதை விசாரிச்சிருக்கலாமோ இல்லையோ. நான் வந்தது. ஆனால் 17வது நாள் குரு என்ன பண்ணார்? 17வது முறை போனான் இல்லையா, அப்போ உள்ளேருந்து ஒரு அசரீரி. 14 நாள் குரு பேசலை. 17 நாள் சொல்கிறார், நான் ராமானுஜன் வந்திருக்கேன் அப்படின்னு. நான் செத்த பிறகு வரவும் அப்படின்ட்டார். ராமானுஜருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் செத்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற அந்த வீட்டுக்கு வரணும். அடுத்த நாள் வந்தார். 18வது நாள், அது ஏன் ராமானுஜன் வந்திருக்கேன், கதவை திறந்தது. எனக்கு ஒரு சந்தேகம் குருன்னா. என்னன்னா, நீங்கள் உயிரோடு இருக்கிறது எப்படின்னு கேட்டான். ஆமாம் நான் உயிரோடு இருக்கேங்க, நேற்று சொன்னேங்க
வெளியில் நான் கேட்டேனே, நான் செத்த பிறகு வரணும்னு. நான் என்ற ஒரு வார்த்தை, நான் என்பது உன்னிடமிருந்து செத்த பிறகுன்னா அழிந்த பிறகு, அகன்ற பிறகு, உன்னிடமிருந்து விலகிய பிறகு உனக்கு நான் ஞானத்தை கொடுப்பேன். இன்னைக்கு நீ நான்கிறது சொல்லலை, ஏன்னா உன்கிட்ட இருந்த நான்கிறது செத்து போச்சு. இப்போ நீங்கிறது இல்லை, ராமானுஜன் ஒரு பேர், அவ்வளோதான் உனக்கு. உட்காரு. ஓம் நமோ நாராயண அஷ்டாத்திர மந்திரம் சொல்கிறேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. சொன்னால் தலை வெடிச்சு போடுவோம்னா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உத்தரவு. ரைட். ஏன்னா இங்கே கையை வச்சுருந்தான். குருவை எப்பொழுதும் குருக்கு வாய் தெரியக்கூடாது. குரு பார்வையில் நம்ம வாய் பட்டுதுன்னா அவ்வளோதான், கோணகிதாச வைபவம் தான், நம்ம லைஃபே போயிடும். குருக்கு முன்னால் வாய் திறக்கக்கூடாது. நான் அத்வைதம் குருனா சக, வேதம் சொல்லுவார், குருக்கிட்ட அத்வைதத்தை கேளு, அத்வைதம் பேசாத. ஏன்னு கேட்டால் குருலாம் அவதாரம் எடுத்துன்னு இந்த உலகத்துக்கு வரதில்லை. பகவான் குருங்கிற அவதாரத்தை எடுத்துட்டு வர்றார். எல்லாரும் மகாபரிவாரோட பிறந்தா, அத்தனை குழந்தைகள் பிறந்தது. ஏன் எல்லாரும் சந்திரசேகரேந்தர் சரஸ்வதியை வரக்கூடாது? எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் கூட எந்த குழந்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும், எந்த குழந்தை அட்வொகேட்டுக்கு போகணும், எந்த குழந்தை டாக்டர் படிக்கணும், எந்த குழந்தை சாஸ்திரிகளாக போகணுங்கிறது தீர்மானம் பகவான் தீர்மானிக்கணும். எல்லாரும் பிறக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் பிறப்பவர்களெல்லாம் ஆளுவதற்காக பிறப்பதல்ல, பிறப்பவர்கள் அல்ல. ஆளக்கூடியவர்கள் எல்லாம் பிறப்பதற்காக ஆளறதில்லை. இது ஆள வைக்கிறதோ பிறக்க வைக்கிறதோ எல்லாமே சுவாமி தான் பண்ணுறார். யார் ஆளணுமோ அவள் தான் ஆள முடியும். எல்லாரும் நாட்டு மன்னர்கள்னு சொல்லிக்கலாம். ஸ்வஸ்தி பிரஜா ஹப்பியா அப்படின்னு ஆரம்பித்தார். எல்லாரும் பிரஜைகள் தான் லோகம் பூரா. ஆனால் யார் என்னமோ பிறக்கணுங்கிறது நாம் போட்டுன்ற வேஷம் இல்லை, பகவான் போட்டு விடுற வேஷம். ஒவ்வொருத்தருக்கும் பகவான் வேஷம் போட்டு இந்த உலகங்கிற நாடக மேடைக்கு அனுப்புகிறார். அந்த வேஷத்தில் அவாவா ஆடின்னு இருக்கும், பொம்மலாட்டம். அந்த வேஷம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா, வேஷம் கலைஞ்சி போச்சுன்னா மேடையை விட்டு கிளம்ப வேண்டியது தான். க்ஷேமாய புனகா ஆகமனாய கிளம்ப வேண்டியது தான். ஆக இந்த கூர்ச்சம், இந்த மாவளை, தேங்காய் பகவானுடைய தலை, குடுமி பகவானுடைய குடுமி. அப்படி இந்த அர்ச்சகர் என்ன பண்ணார், பரமேஸ்வரனுக்கு தீபாவளி பண்ணுறார். நமஸ்தேஸ்து விஸ்வேஸ்வராய் சொல்லி ராஜா நிற்கிறார். இப்போது ராஜாவுக்கு பிரசாதம் கொடுக்கணும் இல்லையோ, ஒரு தட்டில் மூங்கி தட்டில் தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் வச்சு நபோ நபோ வதிஜாஜமானோ நாங்கே பாகம் தேவேभ्योति ததாத் ஆயம் சந்திரமாஸ்திரதி தீர்घमायु. ராஜா இல்லையா, ஸ்ரீகமேவ புருந்தே ஸ்ரீதேவாதே புரம் நிவேத்யாஹ க்ஷேமோ வே ராஷ்ட்ரஸ்ய சீதோ வாதஹ க்ஷேமமேவ புருந்தே. ராஜா சம்பளம் கொடுக்குறோம் இல்லையா, அங்கான்யாஸ்தம் விதரஸ்வினா ஆத்மானம் வேஷமிதா சரஸ்வதி இந்திரஸ்ச ரூபகும் சதமானமாயு. வேதத்தில் விசேஷமான மந்திரங்களெல்லாம் சொல்லி ராஜா கொடுத்தார். ராஜா அதை வாங்கிட்டார். கண்ணில் உத்திக்க போனார். பார்த்தா இவ்வளோ பெரிய முடி மேலே இருந்தது. அவருக்கு தெரியாது, அப்படியே சாத்தினார், அப்படியே எடுத்து கொடுத்துட்டார். அந்த புப்பத்தை அப்படி சாத்தி கண்ணில் ஊற்றிட்டு, தேங்காய் மூடி கண்ணில் ஊற்றிட்டு அப்படி வாங்கி அப்படியே அபச்சாரம்னு அந்த தட்டை கீழே போட்டார் ராஜா. அர்ச்சகரை கூப்பிடுறார். என்னப்பா இதில் தலைமுடி இருக்குன்னா, அவன் சொன்னான், சுவாமி பகவானுடைய தலைமுடி அப்படின்ட்டான். பகவானுடைய தலைமுடி அப்படின்ட்டான். மந்திரியை கூப்பிட்டான். அதாவது மந்திரியை கூப்பிட்டு, கும்பாபிஷேகம் புனருத்தாரணம் பண்ணிக்கலாம், முதல்ல உள்ளே போகிறான்ட்டான் மந்திரியை. சுவாமியை தொட்டால் தோஷம் இல்லை, சிவபெருமானுக்கு முடி இருக்கான்னு பாடுறான்னா. மந்திரி போனான். இவன் பொருளுக்கு ஒன்றும் முடியல. என்ன இவன் பாட்டுக்கு சஷ்டி கவச்சம் எல்லாத்தையும் சொல்கிறான். சுவாமி என்னென்னலாம் உண்டாருன்னு சொல்கிறான், சிவபுராணம் பாடுறான். அர்ச்சகருக்கு சரி சிரச்சேரம் தான், அவ்வளோதான். சரி, இப்போ உள்ளே போனான் பாரு. அங்கேருந்து ராஜா இருக்கிற கர்ப்பகிரகத்துக்குள்ளே தாண்டி போய் அர்த்த மண்டலம் விமான மண்டலம் தாண்டி கருவறைக்கு போய் அப்படி பின்னால் தடவி பார்க்குறான். பார்த்தா இவ்வளவு பெருசு ஷடை பரமேஸ்வரனுக்கு இருக்குது. வள 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 அப்படியே முடிய ஒரு கொத்தா பிடிச்சி இப்படி தூக்கி பார்க்குறான். ராஜாவை பார்க்க சொல்கிறான் அந்த மந்திரி. ஏன்னா அவனை காப்பாற்றுறார் பகவான்.
அதுக்கப்புறம் அந்த சுவாமிக்கு பின்னால் அந்த முண்டு இருக்கான், குடுமியான் மலைன்னு. இன்றைக்கி அந்த ஊரில் சுவாமிக்கு பின்னால் அது தீபாவளி பண்ணும்போது ஒரு கண்ணாடி வச்சுருக்கா, அந்த குடுமி முண்டு உள்ள பெருசு இருக்குது. குடுமியான் மலை எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் தப்பே பண்ணினாலும் கூட பகவான் கருணை இருந்திருக்குன்னா அவன் நம்மளை கைவிட மாட்டான். நீ எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தப்பு இருந்தாலும் பகவான்கிட்ட நீ கையெடுத்து கும்பிட்டு என்னை காப்பாற்று, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமா தஸ்மாது காருண்ய பாவேன. ஏன்னா காருண்யங்கிற பாவம் உங்ககிட்ட தான் இருக்கு, அதுக்கு சொந்தக்காரி நீ தான். ரக்ஷ ரக்ஷ காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அப்படி காது அப்படி உருகி கேட்கும்போது அந்த அம்மாவாகப்பட்டவ என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தை வாடா குழந்தை பரவாயில்லடா, தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல விடு, அந்த தப்பு பண்ண வச்சது யாரு? நான் தான். ஏன்னா என்னை நீ பிடிச்சிக்கிறதுக்கு வழி தெரியல, நீ இந்த மூலியமாவது என்னை வந்து அடையலையே, அதுக்காகத்தான் உன்னை தப்பு பண்ண முடியா ஒரு சரண்டராக கடைசியில் சரணாகதின்னு. அது எப்படி திரௌபதி வந்து ஒரு மானம் போகும்போது சங்கச்சக்கர கதாபானே துவாரகான விளையாட்டு கோவிந்த புண்டரி காத்து லட்சமாம் சரணாகதம்னு அப்படியே டோட்டல் சரண்டர் ஆனால் பாருங்க, உடனே மீட்டர் கணக்கில் புடவை வந்தது. துவாரகா நிலையாத்திர துவாரகையிலேருந்து வராராம் பகவான். எது எப்படி வர்றார்? புடவை ரூபத்தில் வர்றார். எல்லாம் முடிஞ்சுது, அவங்க எல்லாம் சுற்றி விட்டா. இப்போ பகவான் வந்தார் கிருஷ்ணர். ஏண்டி அம்மா கூப்பிட்டியே என்னடின்னா, நீ இப்போ தான் வரையாப்பா அப்படின்னா. ஆமாம் நீ தான் கூப்பிட்ட, கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறீங்க, லட்சமாம் சரணாகதம் கோவிந்த புண்டரி காற்றுன்னு கத்துறீங்க, நான் வந்துட்டேன்னா. ஒன்று சொல்லி உன் நாமத்தை சொல்லும் போது இங்கே எல்லாம் வந்துட்டு முடிஞ்சு போச்சு மீட்டர் கணக்கில், இனி லேட்டாக வரையன்னா. சுவாமியை காட்டு சுவாமி பேரை சொன்னால் அந்த நாமாவே நம்மளை காப்பாற்றணும் இல்லையா? அது மாதிரி பகவானுடைய நாமாவை சொல்லும்போது நம்ம பண்ணின பாவங்கள் யார் பண்ணினாலும் பண்ண வைக்கிறவர் யாரு? பகவான். ஏன் பண்ண வைக்கிறார்? சரணாகதி பண்ணணும். பிரம்மாண்ட புராணத்தில், கருட புராணத்தில், அப்புறம் சாந்தி ரத்னாகரம், சாந்தி குசுமாகரம், இதெல்லாம் பிரமாணம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு பாவிகளும் யாரும் உலகத்தில் பாவியாக பிறக்கிறது இல்லை. ஆனால் பிறந்தவன் ஒரு காலகட்டத்தில் அவன் பாவத்தை பண்ணுறான்னா பகவான் அவன் இடத்துல அவனை அழிச்சிக்கிறதுக்காக ரூட் அப்படி போட்டு கொடுக்குறாராம், மேப்பை. இப்போ தானே ஜிபிஎஸ் எல்லாம் வச்சுருக்க, பகவான் ரூட்டு போட்டு கொடுக்குறாரு, நீ இப்படிலாம் வரணும்னு. அதனால் இது பகவானுடைய ஆகியினால அந்த தேங்காய் குடுமியோட அந்த குடுமியான் மலை க்ஷேத்திரம் அதுக்கு தான் சொன்னேன். அந்த குடுமையை வச்சிருக்கிறதுக்கு பகவானுடைய குடுமி, மாவில் பகவானுடைய தலைமுடி, தர்ப அந்த மந்திரத்தை ஆகர்ஷணம் பண்ணுறது, குடம் பகவான் உடம்பு, தானியம் ஆசனம், இப்படிலாம் ஆவாகனம் பண்ணி அந்த மாவிளைங்கிறது ராஜவிருட்சம். யார் கேட்டாலும் சொல்லணும், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆமாம், மாவில் எதுக்கு வைக்கிறதுன்னு என்னைக்காவது நமக்கு யாராவது கேட்டாங்கன்னா ராஜவிருட்சம்னு பேர். ஏன்னா எங்கே இருக்குது? மந்திரத்தில் சொல்கிறது. அந்த விருட்சத்தை ராஜவிருட்சம்னு சொல்லுது. அப்பேற்பட்ட ராஜவிருட்சத்தில் இருக்கிற இதெல்லாம் கொண்டு வந்து அதுக்கு மேலே பூ வைக்கலாம், புஷ்பத்தை வச்சு. அந்த சுவாமியை சும்மா இருக்க முடியுமா? ஒரு அவருக்கு வஸ்திரம் ஒன்று முடியாது, உடம்புன்னு சொல்லிட்டு இல்லையா? அவர் அப்படியே விட முடியாது, அவதூத்தம் இல்லையே அவர் சுவாமி, அவதூத்தம் விட முடியாது. அதனால் யுவா சுபாதா ஆஹாத்து வேதம் சொல்லுறது. ஒரு வஸ்திரத்தை இடுப்பில் சுத்து, வஸ்திரத்தை இடுப்பில் சுத்து, கட்டுன்னு சொல்ல, ஒரு வஸ்திரத்தை இடுப்பில் சுத்துங்கிறது வேதம் சொல்லுறது. நான் சொல்ல அவர் சொன்னார் இல்லையா, அது அவர் தான் கேட்கணும், அவர் படிச்சிருக்கார். வேதம் சொல்லுறது என்ன? அப்போ வேதம் சொல்கிறது சுத்துங்கிறது. அது மாதிரி சுற்றியாச்சு. சுற்றி ஒரு சாமியை வச்சு அதுக்கு அற்புதமான நவகிரக ஹோமங்கள் பண்ணார். நவகிரகத்தில் நீங்கள் பார்த்துருப்பேன், சூர்யாய இதன் நமமா அப்படின்னு சொல்லிட்டு அதிதேவதா பியஸ்வாஹ பிரத்யதி தேவதா பியஸ்வாஹ அப்படின்னு சொன்னான். சூரியன் அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அந்த உபனிஷத்து வேத வாக்கியத்துப்படி இல்லாமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி வேறு ஆர்டரில் அவர் அழகாக பண்ணி வச்சார். அப்படி சூரியனை சொல்லியாச்சுன்னா, சோமனை சொல்லியாச்சுன்னா அடுத்து புதனை சொல்லணும், அடுத்த பிறகு சுக்கிரன் சனி அப்படிலாம் அப்படி இப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆதித்யாய சோமாய அங்காரக புதாயத்த குரு சுக்கிர அப்படி கொண்டு சொன்னார். அதனால் நமக்கு புரிகிற மாதிரி மந்திரங்கள். அப்புறம் மிருத்யுஞ்சோமம், அப்புறம் அற்புதமாக ஒரு மந்திரம் சொன்னார். யோ பிரம்மா பிரம்மணவுஜகார பிராணேசல கிருத்திவாசா பினாகி ஈசானோ தேவ சன் ஆயுர்தாத்து
தஸ்மை ஜுகோமி அபிஷா கிருத்தேன. என்ன மந்திரம் பாருங்க, ஆயுஷோகம் மந்திரம் அது. அதில் கடைசியில் ஒரு வாக்கியம் சொல்கிறார், வசூன் ருத்ராநாதிச்சான் மருதோதசாத்யான் பிருகூன் யக்ஷான் கந்தர்வானுஷ்ச பித்ரூன் பிருகோன் சத்வா ச்சாங்கிரசோத சர்வான் புரம் உத்வாதஷ்மதே மகயாமத்வஸ்து. இந்த வசூன்னா என்னன்னு கேட்டோம்னா தானியங்கள், பொருள்களுக்கு எல்லாத்துக்கும் பேர் வசூன்னு பேர். வசூன்னா மகாலட்சுமின்னு பேர். ஆயுர் தேவதைக்கு வசூன்னு பேர். அப்படி உத்தமமான ஆயுஷோகத்தை பண்ணி ஆயுர் வர்ததாம், சதாயுர் வர்ததாம், சகசிராயுர் வர்ததாம் அப்படின்னு ஆயுஷோகமும், அப்புறம் நட்சத்திர ஹோமம், அப்புறம் மிருத்யுஞ்சய ஹோமம், அப்புறம் கணபதி பார்த்தோன்னா அழகா ஏகதந்தாயுத்மகே வக்ரதந்தாயுத்மகே தன்னோ தந்தி பிரச்சோதயார் ஏகதந்தம் சதுர்கஸ்தம் பாசம் அம்புசதாரணம் அபயம் வரதம் அஸ்தைகி விப்ராணம் மோஷகத்வஜம் ரக்தம் லம்போதரம் சூர்பகர்ணகம் ரக்தவாசரம் ரக்தகந்தான லிப்தாங்கம் ரக்த புஷ்பைகி சுபூஜனம் பக்த அனுகம்பிடம் தேவம் ஜெகத் காரணமட்சிதம். மகாகணபதியை சொல்லும்போது பக்தானுடைய எல்லா பிரார்த்தனைகளையும் அவர் நிறைவேற்றுறார். எப்படின்னா பார்த்தா நிறைவேற்றிடுவாராம். ஏண்டா ஜகத்து காரணம் அச்சுதம், இந்த உலகத்துக்கு காரணமாக இருக்க. ஏண்டான்னா கணபதி ஹோமங்கிறது நம்ம தமிழ்நாட்டு ஹோமங்கள் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு கணபதி ஹோமம் கிடையாது. இது கேரளாவிலேருந்து நம்ம குடியிருக்கோம். அவாகிட்ட இருந்து கேரள தேசத்தில் தான் அது அந்த ஊருக்கு தான். அதனால் நமக்கு இல்லை. அதனால் ஜெகத்காரணம் அச்சுதம், அச்சுதம் அப்படிங்கிற பதமே கேரள தேசத்துக்குள்ளான. அதனால் அந்த தேசத்திலிருந்து தான் இது வந்தது கணபதி ஹோமம். நமக்கு கிடையாது. கணபதி பூஜை தான் நமக்கு, கணபதி ஹோமம் கிடையாது. அந்த கணபதி ஹோமம் கேரள தேசத்தில் பிராத காலத்தில் ஒரு 4 மணிக்கு உஷக்காலத்தில் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணி பூர்ணாதியே பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு கொடுத்தோம், எல்லா ஊருக்கும் போயிடுது. கணபதி ஹோமம் அங்கே தான். ந வித்யேர்ன பாத்தியதே சாயமதீயானோ தபதகதம் பாபம் நாசகதி பிராதத்ரீரானோ ராத்ரேகதம் பாபம் நாசகதி சாயம் பிராத பிரத்யானோ மனோ தர்மார்த்தகாம மோட்சஞ்ச விந்ததி. இத்ததர்வண வாக்கியம் நான் சொல்லலை. அதர்வண வேதம்னு ஒரு வேதம் எங்கே இருக்கோ அங்கே தான் கணபதி இருக்காருனா. அப்போ அதர்வணம் யார்? தாந்திரிகம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது இல்லையா? அப்போ கேரள தேசத்தில் தான் அந்த மகாகணபதி இருந்திருக்கார். அதுக்கு பிரமாணம் கணபதி உபனிஷத்து. அது என்ன சொல்கிறாங்க? இது அதர்வண வாக்கியம். அப்போ அதர்வண வேதங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா அது தாந்திரீகம். தாந்திரீகம் எங்கே இருக்குது? கேரளாவில். அப்போ தாந்திரீகள் பண்ணக்கூடியதானது கணபதி ஹோமம். அவள் தான் இதெல்லாம் பண்ணுவாள். நமக்கு அப்புறம் அங்கேருந்து எங்கேருந்து யார் கொண்டு வந்தாலும் தெரியல, பிறந்தாச்சு சீரோட கணபதி ஹோமம் மட்டும் கொண்டு வந்துட்டா போல இருக்குது புக்காத்துக்கு. அது மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. பட் அப்பேற்பட்ட கணபதி மந்திரம், அப்புறம் ஆயுஷ ஹோமம், நட்சத்திர ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், வேற என்ன ஹோமம்? அது பாருங்க, யக்ஷாய குபேராய. அப்போ குபேரன் மந்திரத்தை பண்ணுறார், லக்ஷ்மி குபேரன். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் பணம் தேவை, வேற ஒன்றும் வேணும். எங்கே பார்த்தாலும் பணம் தேவை. பணம் 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 இதான் காய்ச்சிருக்கோம். ஆமாம், நம்ம சூராயச்ச அப்படி இல்லை, நம்ம சூரோ வாயச்ச அப்படின்னு வந்துருக்கோம் என்ன. அதனால் எங்கே பார்த்தாலும் பணம். பணம் இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டேன். ஏண்டாங்க பணம் இல்லைன்னா ஒன்றையே ஒருத்தர் மதிக்க மாட்டேன், ஒன்றும் உனக்கே அசிங்கமாக இருக்கும். பணம் ஓணும். பணம் இல்லைன்னா ஒன்றும் இல்லாண்டா. ஏண்டான்னா பணம் பாதாள வரையும் பாயுங்கிறான், பணம் 10 செய்யுங்கிறான், பணமும் வாழ்க்கை இருக்குங்கிறான். பணம் எல்லாத்துலேயும் பணம் இல்லைன்னா அவன் பணம்னுட்டான் வாழ்க்கையை. நானும் பணம் வச்சுக்கோ, எது ஒன்றுமே அளவுக்கு மீறினால் அவ்வளோதான். கொஞ்சம் வச்சுக்கோ, என்னத்தை கொண்டு கூப்பிட? உங்ககிட்ட இருக்கிற பணம் பேப்பர் என்ன கடிச்சு சாப்பிட முடியுமாண்ணா? சக்கரைன்னு சொல்லி பேப்பரில் சாப்பிட்டா இனிக்குமாண்ணா? அது மாதிரி பணம் பாரு. யாரோ ராஜா பணம் போட்டிருக்கு 20, 30 எழுதியிருக்காங்க பாரு. உன்னுடைய பார்க்கறதுக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன திரும்ப அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன்? ஒரு சட்டை வாங்கிப்பேன், வேறு என்ன வாங்கிப்பேன்? ஒரு 2 மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன் இல்லையா? வேறு என்னென்ன பணத்தை வச்சு ஒரு தோசை 2 இட்லி சாப்பிட முடியும்? இந்த பணத்தை வச்சு என்ன ஒரு கார் வாங்கலாம், சரி வாங்கிட்டேன். அப்புறம்
ஏரோப்ளேன் வேணாம் அப்புறம் வாங்கிட்டேன். அப்புறம் என்ன விழுப்புரம் தான், ஒன்றும் இல்லை. ஏண்டான்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த பணம் ஒன்றும் ஆகாது. பகவான்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சுவாமி நான் கோடீஸ்வரன் ஆகணும்னு. பகவான் சொன்னார், நாளைக்கே நீ கோடீஸ்வரன் தான். என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டார் பகவான், அவன் சகலத்தையும் கொடுத்துட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா திரும்ப சுவாமிகிட்ட வந்தான். என்னன்னா எல்லாத்தையும் கொடுத்து நிம்மதியை கொடுக்கலையே சுவாமி. வேண்டாம், அவ்வளோ கொடுத்துருக்க எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்லை சுவாமி. இப்போ என்ன பண்ணணுன்னா தயவு செய்து நீங்கள் கொடுத்ததெல்லாம் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம், நிம்மதியை மட்டும் கொடுக்கணும் சுவாமி. அதனால் பகவான்கிட்ட நம்ம என்ன கேட்கணும்னா, என்ன நிம்மதி அடைந்தேன், ஆனந்தம் அடைந்தேன் அப்படின்னு நிம்மதி தான் நமக்கு வேணும். அப்பேற்பட்டதான நிம்மதி பீஸ்ஃபுல் லைஃப்பில் வேர்ல்டு பீஸுங்கிறான், உலக அமைதிங்கிறான். அது மாதிரி மன அமைதி வேணும், மனத்தில் சாந்தி வேணும். அதனால தான் வேதம் சொல்கிறது 3 தடவை கேட்குறது, சாந்தி சாந்தி சாந்தி. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை கேட்குறது, சாந்தி கொடு சாந்தி கொடு சாந்தி கொடுன்னு. அதனால மனசில் சாந்தி வேணும். அப்படிங்கிறதுனால இந்த கர்மா வந்து சாந்தி கர்மா. ஏண்டாங்க சாந்தி ரஸ்து, புஷ்டி ரஸ்து, துஷ்டி ரஸ்து, ஆயுஷ்யமஸ்து, ஆரோக்கியமஸ்து, தனதானிய சமர்த்தி ரஸ்து அப்படின்லாம் சொன்னார் ராஜா. அது மாதிரி எல்லாத்தையும் கொடுங்கிறது. அப்பேற்பட்டதான ஐஸ்வர்யத்தை லக்ஷ்மியை பூஜை பண்ணி அந்த ஹோமங்கள் வேறு நடந்திருக்கு. அதனால் இதெல்லாம் பண்ணினவாளுக்கு, கேட்டவாளுக்கு, பார்த்தவாளுக்கு, கலந்துருந்தவாளுக்கு எல்லாத்துக்கும் பகவான் நல்ல சிந்தனையை கொடுத்து, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து, பகவான் மன அமைதியை கொடுத்து, எல்லாரும் நம்ம ஏதோ இந்த உலகத்தில் வந்தோம், ஏதோ நமக்கு எதை சாப்பிட்டாலும் வெளியில் போயிடுறது, என்ன பண்ணாலும் நம்மக்கிட்ட எதுவும் தங்கிறது இல்லை, நம்ம என்ன சம்பாதித்தாலும் நம்மக்கிட்ட நிற்க போகிறது இல்லை. ஆக மட்டும் புண்ணியம் ஒன்று தான். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி சேர்ந்தார்க்கு வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே. பகவானை சொல்லும்போது சொல்கிற எல்லாமே சரி, ஒரு புழு பூச்சியாக இருந்தாலும் புண்ணியம் பண்ணிடாதான் இல்லையா? அப்பேற்பட்ட புண்ணியம் நம்ம வந்து பண்ணணும். அந்த புண்ணிய கர்மா ஏதோ பேசினார், சுவாமிகள் பேசினார், நல்லா பேச தெரிஞ்சிருக்குன்னு ஏதாவது கைத்தட்டல் கிடைக்கிறதுக்காக பேசுகிறதா இல்லைன்னு. ஏண்டான்னு பேச தெரியாத பிராதாக்களும் இருக்கா, கூட பிறந்தவா. பேச தெரிஞ்ச ஒருத்தர் ஆக்கியிருக்காருன்னா முட்டாளாக இருக்கிறது மூகர் யார்? பஞ்சசரி 500 ஸ்லோகம் பாடினாலே அவனுக்கு என்ன தெரியும்? அம்பாளுடைய உச்சிஷ்டம் வச்சு எச்சில் இருக்கு இல்லையா, அவளுடைய எச்சிஷ்டத்தை வாயில் அந்த எச்சிலை துப்பினான். அவனுக்கு அபரிமிதமாக அது மாதிரி ஏதோ ஒரு அம்பாளுடைய ஒரு தூசோ எச்சிலோ ஏதோ கொஞ்சம் மேலே பட்டிருக்கு போல இருக்கு. வாயில் பட்டால் காளிதாச மாதிரி ஆகிடுவேன், சரீரத்தில் பட்டிருக்கு. ஆகையினால இந்த தேகம் தேவாலயோ புரோக்தம் தான், தேகோ தேவாலயோ புரோக்தம். அப்பேற்பட்ட தேகத்தை வந்து கடவுளுக்கு ஒப்பா, கோவிலுக்கு ஒப்பா நம்ம வச்சுக்கணும். தேகத்தை ஏதோ சும்மா சாப்பிட்டு தூங்குற தேகம் இல்லை, இதை பரோபகாரார்த்த மிதம் சரீரம் தான். அதனால் பகவான் வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டால், பகவான் வந்து தலைவர், அவர் தான் தலைவர் நமக்கெல்லாம். தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்றான். நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா, கம்பளாட்டார் சொல்கிற நிலைபெறுத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடைய அன்னவர்க்கே சரண் நாங்களே. தலைவர் அப்பேற்பட்ட நம்ம சரணாகதி தத்துவம் பண்ணுறதுக்காகத்தான் பகவான் கர்மா பண்ணாமல் வைக்கிறார், பாவத்தை பண்ண வைக்கிறார். ஆக நம்ம பாவத்தை பண்ணி பகவானை தான் திருப்பி அடைய போகிறோம். திரும்பி கிளைமே செல்லானா எங்கேருந்து வந்துடும் அங்கே கொண்டு போய் சைக்கிள் அப்படியே சுற்றி விட்டுரும். அதனால் எல்லாரும் நாம் பாவத்தை பண்ணி கடவுளை அடையணுங்கிறது ஏன் சொன்னேன் அப்படின்னா, தர்மம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதர்மம்னு ஒன்று இருந்தால் தானே தர்மத்தை பண்ண முடியும். இனி அதர்மமே இல்லைன்னா எல்லாமே தர்மத்தினுடைய வேல்யூ தெரியாது இல்லையா? எதாகி தர்மஸ்யன்னா அந்த அதர்மம் தான் தர்மத்துக்கு வேறுன்னா. ஏண்டான்னா அதர்மம் தலை தூக்கினா தானே பகவான் வருவார். அதர்மமே இல்லை லோகத்தில். பகவான் எப்படி இந்த லோகத்தில் சஞ்சாரம் பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுறார்? அதர்மத்தை கிரியேட் பண்ணி திரும்ப அந்த அதர்மத்தை அழிக்க வைக்கிறார். அப்போ அவரே எல்லாத்தையும் பண்ணுறார், A to Z அவர் தான் பண்ணுறார். அதனால் பகவானுக்கு பிரீத்திகரமாக கர்மானுஷ்டானங்களை பண்ணி நல்லதை பேசி சத்தியம் வத தர்மம் சரண் உபநிஷத்து வாக்கியம் சொல்லியிருக்கு. அப்பேற்பட்டதான் உண்மையை பேசு. சத்தியம் புரியாது, பிரியம் புரியாது, ந புரியாது, சத்தியம் அப்பிரியம். அப்படி உண்மையை பேசு, சத்தியத்தை பேசு, பேசிகிட்டே இரு. அதில் ஒன்றும் கிடைக்கலையா
பேசுகிற புண்ணியம் கிடைச்சது இல்லையா, அதில் கொஞ்ச நாளைக்கு நீ ஜீவிதம் பண்ணலாம். ஆகையினால ஏதோ ஒரு ஆப்பிளை சாப்பிட்டா மோட்சம் கிடைச்சிருமான்னா, ஆப்பிளுக்கு மோட்சம் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது. ஏண்டாண்ணா அது உபயோகப்படுத்தினியோ இல்லையா? அது மாதிரி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குமா, திராட்சை பழம் சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குமா, இவாத்தில் பால் பாயசம் சாப்பிட்டா மோட்சம் கிடைக்குமா? எழுதுலையும் மோட்சம் கிடைக்காது. ஏண்டாண்ணா பிராணேன நிஷ்டுவா அமிர்தம் ஜுகோமி சோமாபிஷ அப்ரதாய பிராணாய ஸ்வாஹா. அப்போ இந்த பிராண அபான வியான உதான சமான எல்லாம் வந்து அப்படியே பிரபஞ்சத்தில் எல்லாம் போய்டுறது. உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, எதை சாப்பிட்டாலும் போய்டுறதுங்களாம். ஆகையினால பகவத் ஸ்மரணையோடு இருக்கணும், பகவத் சிந்தனையோடு இருக்கணும். அந்த பகவத் சிந்தனை வித்யா வினய சம்பன்னாக. வாத்தியார் பார்த்தா இது வரையும் 185 தடவை கும்பிட்டுட்டார் இந்த சதசை. 185 தடவை கும்பிடு போட்டார். ஏண்டான்னா அவரிடத்தில் இருக்கக்கூடிய வினயம், அந்த வினயம் தான் அவனை ஆச்சாரியன்னு காமிக்க வைக்கிறது. வினயமே இல்லைன்னா இவர் சாஸ்திரியில் இல்லைன்னு சொல்லுவான். ஏண்டான்னா சாஸ்திரக்கு அழகு வினயத்தோடு இருக்கணும். வித்வான் சர்வத்தில் பூஜைன்னா அப்போ தான் பூஜை பண்ண முடியும். அப்புறம் அவ்வளோ வினயம் பார்த்தா இப்போ பார்த்தா நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கார். ஏண்டான்னா அவர்கிட்ட கேட்டேன், ஏயா வந்ததுலேருந்து இது 100, 200, 185 தடவை கும்பிட்டுட்டார், இன்னும் ஆற்றுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 15 தடவை கும்பிட்டு 60 தடவை ஆச்சு, ஏன் இப்படி கும்பிடுறேன்னு கேட்டேன். அவர் சொல்கிற ருத்ரத்தில் சொல்லியிருக்கு, நம சபாபிய சபாபதிவ்யோ நம. பரமேஸ்வரன் சபாபதினு பேர். ஒரு நல்ல சபைகளை பார்க்கும்போது அதுக்கு நமஸ்காரம்